எனது அப்பா கண்ணு தெரியாதவர், சர்க்கரை நோயாளி. கள்ளக்குறிச்சி மாவட்டம், வானாபுரம் வட்டம், ராயசமுத்திரம் எல்லையில் 78/2/2 இல் 16 சென்ட் நிலம் வாங்கியுள்ளார். அதன் சுமூகமாக, தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதில் யார் மீது தவறு என்று நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். பட்டா சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, பழைய பத்திரம், பழைய பட்டா, பழைய சிட்டா, பழைய வரைபடம் ஆகியவற்றில் அனைத்திலும் நவாப் ஜான் ஷேக் ஹுசேன் இவர்கள் மீது உள்ளது. இவர்களிடம் நீதிமன்றத்தில் 2010 எங்கள் அப்பா வாங்கும்போது கோரிமாபி ஷேக் ஹுசேன் மனைவி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதன் தடை மனு நீக்கப்பட்டு அதனுடைய ஆதாரமும் வைத்துள்ளேன். இத்தனையும் வைத்தும் எங்களுடைய பட்டா சிட்டாவை வைத்தே எங்களுக்கு தடை மனு அளித்துள்ளார். எனவே நீதிமன்ற காப்பியும் காண்பிக்கிறேன், பாருங்கள். எனவே தயவு செய்து இதற்கொரு பொதுமக்களாகிய நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். எனக்கொரு நீதி கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறேன். மனு 40 பெட்டிஷன்கள் போட்டுள்ளேன். எந்த ஒரு ஆதாரமும், எந்த ஒரு பதிலும் அனுப்பாமல் கருப்பாக ஒரு பதிலை 4 பெட்டிஷன்களுக்கு அனுப்பியுள்ளார். பதிலாக நானும் எங்கள் அப்பாவும் அலைந்து எங்கள் அப்பாவுக்கு கால், கை எல்லாம் அகற்றப்பட்டுள்ளது. கை கட்டவிரல், கட்டவிரல், கால் கட்டவிரல் அனைத்தும். இதில் பாருங்கள், யார் மீது தவறு என்பது பார்த்துக்கணும். இதை படித்து பார்த்தால் தெரியும். முன்னால் உள்ளது நாங்கள் வாங்கியவர் மீது உள்ள பட்டா சிட்டா. இரண்டாவது எதிர்பார்ட்டி வாங்கியவர் மீது பட்டா சிட்டா. எப்படி 78 2 ஏக்கரில் 40 10 சென்ட். அப்போதே 10 சென்ட் வாங்கிறார். 4 எல்லைகள் மட்டும் போட்டு வாங்கியுள்ளார். எனவே 4 எல்லை போட்டவர், விற்றவர் ஷேக் ஹுசேன், அப்துல் மஜீத் மற்றும் ஷுகூர் இருவரும் உடைய சர்வே எண் 78 2C2 கால்வாய்க்கும் சாத்தனூர் டேம் கால்வாய்க்கும் கிழக்கே உள்ளது. அதில் 48 சென்ட் தான் நூர் சாஹிப், அப்துல் மஜீத், ஷுகூர் அவங்க அப்பா வாங்கியுள்ளது. ஆனால் 83 சென்டாக பதிவாகியுள்ளது. மணிக்கு ஒரு 10 சென்ட், 10.25 சென்ட். இந்த 94 சென்ட் பதிவாகியுள்ளது. தவறாக பதிவாகியுள்ளது. இதனை திருத்தும்படியும் அதுக்கும் பெட்டிஷன் போட்டுள்ளேன். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுபோன்று பல மோசடி பத்திரங்கள் வட பொன்பரிப்பி பத்திரப்பதிவுத்துறையில் நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுவரைக்கும். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் உள்ளது. எனக்கு பத்திரப்பதிவு செய்யும்போது மெய்த்தன்மை கேட்டு அனுப்பியுள்ளார்கள். நவாப் ஜான் உடைய இறப்புச் சான்று, வாரிசு சான்று பதிவாகி உள்ளது. இறப்புச் சான்று பதிவாகி உள்ளது. வாரிசு சான்று பதிவாகி உள்ளது. ஆனால் அதனுடைய எத்தனை பிள்ளைகள், எங்கெங்கே சொத்து உள்ளது என்ற விவரம் இல்லை. ஆனால் பதிவாகி உள்ளது. இதற்கு நாங்கள் எந்த ஒரு ஆதாரமும் தர முடியாது. திருப்பவும் புதிதாக பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அதை ஆதாரமாக தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டதுக்கும் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் தரவில்லை. பதிலும் அனுப்பவில்லை. அதனுடைய ஆதாரம் இதோ. அதுக்கு சுழித்து விட்டதால் பேனாவில் சுழித்து உள்ளார்கள். இது ஏன் சுழித்துள்ளார் என்று தாசில்தார் கேட்கின்றார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அதன் பட்டா சிட்டா 6 இதுவருங்க, அதோடைய ஆதாரம். தயவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மக்களாகிய நீங்கள் எல்லாம் ஷேக் ஹுசேன் நவாப் மீது தான் உள்ளது. பட்டா சிட்டா, ஏரிஸ்ட் எல்லாம் பழைய ஏரிஸ்டில் 2A2 நவாப் ஷேக் ஹுசேன் மீது உள்ளது. அதேபோன்று 2C2 அப்துல் மஜீத் மீது உள்ளது. எத்தனை இயர்ஸ்? அப்துல் மஜீத் மீது 33 இயர்ஸ் உள்ளது. தவறாக பதிவாகியுள்ளது.
48 சென்ட் தான் வாங்கியுள்ளார். 33 ஏர் சென்றும் 83 சென்ட் வருகிறது. இதில் நவாப் அப்பா காதர் பாஷா வாங்கியது 48 சென்ட் தான். ஆனால் 16 சென்ட் தான் பதிவாகியுள்ளது. 6.5 ஏர்ஸ் 16 சென்ட் தான் பதிவாகியுள்ளது. அந்த 16 சென்ட் தான் நாங்கள் வாங்கியுள்ளோம் 2010. மணி என்பவர் நான் முதலில் வாங்கியுள்ளேன் 1988 அன்று சொல்கிறார். அடுத்த ஒரு நிலத்தை நான்கு போட்டு எழுதி வாங்கினால், அதுவும் 5 நபர்களுக்கு சொந்தமான நிலத்தை தலப்பு நம்பர் போட்டு வாங்க முடியுமா? அது செல்லுமா என்று எனக்கு தெரியவில்லை. இதனை கேட்டதற்கு எந்த ஒரு மௌனம் காக்கின்றார்கள். கலெக்டர் முதல் ஆர்டிஓ, டிஆர்ஓ, பத்திரப்பதிவுத்துறை ஆகியோர். மனேகர் இதுக்கு முழு உடந்தையாக செயல்படுகின்றார். பன்னீர் தோட்டி பிரம்மகுண்டம் அவர்தான் இதற்கு முழு காரணம். அங்கங்கு லஞ்சம் கட்டி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் தடுக்கின்றார். பட்டா சிட்டா 78/2/2 யார் மீது பாருங்கள். காதர் பாஷா மகன் ஷேக் ஹுசேன், காதர் பாஷா மகன் நவாப் இவர் மீது தான் உள்ளது. புது பட்டா 1975 பழைய பட்டா இதில் பாருங்கள் கூட்டு பட்டாக உள்ளது. காதர் பாஷா மகன் பாபா சாஹிப் மீது முதல் மகன் காதர் பாஷா மகன் முதல் மகன். அப்புறமேட்டு தான் நவாப், ஷேக் ஹுசேன், லால் முகமது பிள்ளைகளிடமிருந்தான் வாங்கியுள்ளோம். இதுவரைக்கும் பாகப்பிரணை தீர்க்கப்படாத நிலத்தை வாங்கியுள்ளோம். அதற்கு முன்னரே அவர்கள் பாகப்பிரணை தீர்க்காத இடத்தை அந்தந்த நபர்கள் விற்றுவிட்டார்கள். நாங்கள் வாங்கும்போது பாகப்பிரணை தீர்க்கப்படவில்லை. எனவே பட்டா சிட்டா அனைத்தும் வைத்து தான் பத்திரப்பதிவு செய்தோம். பத்திரப்பதிவு செய்யும்போது பட்டா சிட்டா வைக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் முழு ஆதாரமும் எங்களிடம் உள்ளது. இது ஒரு 78/2/2 அன்று பழைய பத்திரத்தில் பதிவாகியுள்ள பழைய பட்டா சிட்டாவில் 2C என்றும் ஒரே இது உள்ளது கூட்டுப்பட்டாவில். அப்துல் மஜீத் ஷுகூர், நூர் சாஹிப் அவர்கள் மகன்கள். இதில் காதர் பாஷா மகன் பாபா என்று பதிவாகியுள்ளது. அனைத்தையும் காட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது பட்டா விற்றுள்ள அப்துல் மஜீத் ஷுகூர் என்றவர் மஜித் கான் மகன் மஜித் கான் வாங்கி ரசூல் கான் பையனுக்கு பாகப்பிரணை தீர்த்து வைத்துள்ளார். அதன் ஆதாரம் 78/2/2 33 ஏர்ஸ். எப்படி தான் இதெல்லாம் திருத்த மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு மணி பத்திரத்தின் ஆதாரம். தகுந்த ஆதாரங்களை காட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, துணை பத்திரப்பதிவுத்துறை வடபொன்பெரிப்பி. எனவே தயவுசெய்து இதற்கான தீர்வை தருமாறு பொதுமக்களாகிய உங்களிடம் வைக்கிறேன். எனது அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப தீராத கண்டிஷனில் உள்ளார். எனவே தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களாகிய உங்களிடம் வைக்கிறேன். ரசூல் கானுக்கு பாகப்பிரணை தீர்க்கப்பட்டது போல். $2010 எங்கள் அப்பா வாங்கியது சொத்து ஆவணம். எல்லோரிடமும் சம்மத ஆவணம் பெற்றுவிட்டேன். ஒருவரிடம் பெறும்போது கடமைமுறை அளித்துள்ளார் என்று அடுத்த நாளில் பதிவு செய்துள்ளார். இதேபோன்று முறைகேடான பத்திரங்கள் ஏகப்பட்டவை செய்துள்ளனர். அதன் ஆதாரமும் வைத்துள்ளேன். தயவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.